அவங்க எல்லாரும் சேர்ந்து பல தரப்பட்ட மக்கள்லாம் சேர்ந்து ஒன்னாக கூடி எல்லாரும் முஸ்லிம்களை ரசிக்கணும், இஸ்லாத்தை அழிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி வர்றாங்க. நீங்க யாராவது ஒரு சிலர் மட்டும் போய் சண்டை போட்டுட்டு வந்துடாதீங்க. நீங்களும் மஷூரா பண்ணி யார் யார் போகிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்னாக சேர்த்து எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஒன்றாக நின்று நீங்கள் அவர்களிடத்தில் போரிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆனா அவங்க வந்துட்டாங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த காலமா இருந்தாலும் சரி, புனிதமான காலமா இருந்தாலும் சரி, புனிதமாக இடமா இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுல் ஹராம், அந்த மஸ்ஜித் சுத்தி உள்ள ஹரம் என்று ஒரு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லைக்குள்ள சண்டை சச்சரவுகளை செய்யக்கூடாது. பழிக்கு பழி கூட வாங்கக்கூடாது இல்லையா? முன்னால சட்டம் சொன்னோம். சூரத்துல் பக்ராவில் அந்த ஆல இம்ரான்ல அந்த இதெல்லாம் விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டது உங்களுக்கு. அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்து விடுகின்றான் அநியாயமாக, எந்த காரணமும் இல்லாம அநியாயமாக கொலை செஞ்சிடறான். இப்ப என்ன செய்யணும்? இஸ்லாத்துடைய சட்டம் என்ன? யார் கொலை செய்தானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் கொலை செஞ்சிடணும் இல்லையா? கொலை செய்யணும். 3 விஷயம், 3ல 1 ஏதாச்சும் ஒன்று நிறைவேற்றணும். அவனுக்கு கொலை செய்ய வேண்டும், அல்லது அந்த கொலைக்கு பதிலாக அவர்கள் விரும்பினால், யார் கொலை உண்டவர் இருக்கின்றாரே, கொலை செய்யப்பட்டவர், அவருடைய உறவினர்களிலே யாராவது விரும்பினால் அந்த கொலைக்கு பதிலாக ஒரு நஷ்டஈட்டை வாங்கி கொண்டு அவரை விடுதலை செய்து விடலாம், விட்டு விடலாம். நஷ்டஈடு என்ன? 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதெல்லாம் சட்டங்கள்லாம் முன்னால சொல்லியிருக்கோம். அந்த 100 ஒட்டகங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 3வது, அவன் எங்க கொலை செஞ்சா இவனை கொலை செஞ்சுட்டா நம்ம கொலை செய்யப்பட்ட அந்த ஆள் வரவா போறாரு, விட்டுடுங்க. சரி, இவன் காசை வாங்கி அந்த காசை வாங்கி சாப்பிடறதோட சும்மாவே இருந்துடலாம். அவருடைய நினைவால இந்த காசை வாங்கிட்டு திரும்ப அதுக்கு நமக்கு நினைப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் காசு வேணாம், மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு அந்த உறவினர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா மன்னிச்சு விட்டுறலாம். 3 நிலையில 1, கொலைக்கு பதிலாக கொலை செய்வது, அல்லது கொலையை ரத்து செய்து விட்டு அதற்கு பகரமாக நஷ்ட ஈடு வாங்கிக் கொள்வது, அல்லது மன்னித்து விட்டு விடுவது. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு செய்யலாம். சரி, இப்போ ஒரு கொலை செய்த ஒருவன் நேரா போய் மக்காவுக்கு போயிட்டான், பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு அங்க போய் சேர்ந்தான் அப்படின்னு வச்சுங்க. இப்ப பழிக்கு பழி வாங்கணும். இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தா பழிக்கு பழி வாங்கணும். இங்க இருந்து போறான், அவன் எங்க இருக்கான்னு தெரியல, இவனும் ஹஜ்ஜுக்கு போறான், அங்க பாக்குறான், அவன் அங்க இருக்கிறான். அந்த ஆள், அடடா உன்னைத்தான தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் இவன் மேல எல்லாம் காட்டக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த இடம் அம்னுடைய இடம், அச்சமற்றி இருக்கக்கூடிய இடம். ஒமன் தகலஹு கான ஆமினா, அதான் அந்த ஆயத்து முதல்ல வரல. ஒமன் தகலஹு கான ஆமினா, எவர் அந்த ஹரமுக்குள்ளே நுழைந்து விடுகின்றாரோ அவர் அச்சமற்றவராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரும் அவரை பழி வாங்கக்கூடாது. இப்ப பழிக்கு பழி வாங்கக்கூடாது, அது சரி, ஓகே. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு ஆள் நம்மள்ட்ட சண்டைக்கு வர்றான்னு சொன்னா, பொதுவாக காபிர்களா இருக்கிறாங்க. இப்ப அந்த காலத்தில் உள்ள நிகழ்ச்சி வச்சுங்க, காபிர்களா இருக்க சண்டைக்கு வர்றான். அது மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே அந்த சண்டைக்கு துணிஞ்சிடறான் அப்படின்னு சொன்னா நம்ம பேசாம பாத்துக்கிட்டே, ஹரமுடைய இல்ல, நான் சண்டை போட மாட்டேன், நீ வேணா என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படின்னு பேசாம இருக்கக்கூடாது. இவரு சண்டை போடும். அதே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபா, முஷ்ரிகீன்களிடத்திலே இணை வைத்து வணங்குபவர்களிடத்தில் நீங்கள் அனைவருமாக சேர்ந்து சண்டையிடுங்கள், போர் செய்யுங்கள். கமா யுகாத்திலூனக்கும் காஃபா, உங்களிடத்தில் அவர்கள் அனைவரும் சேர்ந்து போரிடுவதை போன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சொல்லிட்டு ஒரு அருமையான சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒரு நல்ல ஒரு குணம், நல்ல பண்பு, நல்ல செயல்பாடு ஒன்றை சொல்லுகின்றான். வாலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடன் இருக்கின்றான், தக்வா உடையவர்களுடன் இருக்கின்றான். நீங்க போர் செய்யறீங்க, அவங்க எதிர்த்து வந்ததின் காரணமாக, உங்களை எதிர்த்ததின் காரணமாக இந்த நிலையிலும் கூட நீங்கள் வரம்பு மீறி விடக்கூடாது. உங்களுக்கு எப்பவுமே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். நீங்க போய் சண்டை போட்டாலும் சரி, அவங்க வலியவது சண்டை போடும்போது நீங்க அதற்கு தாக்குதல் கொடுக்கக்கூடிய நேரத்தில், பிரதி அடி கொடுக்கக்கூடிய நேரத்தில் சண்டை போட்டாலும் சரி, புனிதமான இடத்தில் இருந்தாலும் சரி, புனிதம் அல்லாத இடத்தில் இருந்தாலும், எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன இருக்கணும்? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். அல்லாஹ் உங்களோட இருந்தா வெற்றி உங்களுக்கு தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதனால இங்க என்ன தேவை? நமக்கு உதவியும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துகளும் அல்லாஹ்வுடைய காப்பும் நமக்கு இருக்க வேண்டும், பாதுகாப்பும் இருக்க வேண்டும் சொன்னால் பக்தி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பக்தி, பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் எந்த அளவுக்கு, பயம்ங்கிறதுக்கு பல வார்த்தை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். தக்வாங்கிறது பயம்ங்கிற வெறும் பயம்ங்கிற அர்த்தத்தை கொண்டு மட்டும் தக்வாவுக்கு அர்த்தம் சொல்லிவிட முடியாது. தக்வாங்கிறதுக்கு ஏராளமான விளக்கம். அதுல நம்ம சாதாரணமாக தமிழ்ல சொல்றதா பயபக்தி அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதானே தவிர அதை பரிபூர்ணமாக விளக்குவது சொன்னா அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் விளக்கியாகும். அதனாலதான் உலமாக்கள் எல்லா கருத்துக்களையும் சேர்த்து சொல்லும் பொழுது அல்லாஹும் ரசூலும், அல்லாஹும் ரசூலும்
எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் அப்படியே முழுமையாக செய்வது, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை முழுமையாக விட்டு விடுவது. இந்த ரெண்டு தன்மைகள் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் முத்தகையாக இருக்கின்றார் என்பதாக பொருளாகும். என்ன சில பேர் சில கருத்துக்களை கொஞ்சம் கூட்டி குறைச்சி அப்படி எப்படி சொல்லிடுவார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, தக்வா என்பால் என்ன அப்படிங்கிறதுக்கு பெரும் பாவங்களை முழுமையாக விட்டு விடுவது, பெரும் பாவங்களை செய்யாமலேயே இருப்பது. பெரும் பாவங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் முன்னால சொல்லியிருக்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன். பெரும் பாவங்கள் என்பவை 7 என்ற நம்பரில் இருந்து 700 வரைக்கும் இருக்குது. 700 வரைக்கும் இருக்குது. 7 நம்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், உங்களை அழித்து நாசமாக்கும்படியான 7 விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஹதீஸ்ல 7 பெரும் பாவங்களை சொல்லுகின்றார்கள். அதற்கு விளக்கமாக சொல்லக்கூடிய விஷயத்துல ஒவ்வொன்றையும் விரித்து விரித்து சொல்லும் பொழுது 700 வரைக்கும் வரும். சரி, இப்ப எல்லாத்தையும் ஒரு மூமினானவர் கட்டாயமா ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் அந்த பெரும்பாவம் அப்படின்னு. ஏன்னா பெரும்பாவம் இது பெரும்பாவம் என்று தெரிஞ்சாதான் அதை விட்டு நீங்கிறதுக்குள்ள வழி பிறக்கும். அதை செய்யணும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப பெரும்பாவங்களை தவிர்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவது, பெரும்பாவங்களை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும், விட்டுவிட வேண்டும். சின்ன சின்ன பாவங்களை அடிக்கடி செய்து கொண்டே இருக்கக்கூடாது. எப்பாச்சும் ஒரு நாளைக்கு செய்யறாரு, அது மனிதனுடைய இயல்புல வரக்கூடிய விஷயம். அதனால சின்ன பாவங்களிலே இஸ்ரார் விடி, அதாவது நிரந்தரமாக இருக்கக்கூடாது. சின்ன பாவங்கள் எப்பாவது ஒரு நாளைக்கு சின்ன சின்ன பாவங்கள் ஏற்பட்டு போயிடுது, உடனடியாக தௌபா செய்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். நல்ல நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது சின்ன சின்ன பாவங்களும் அழிக்கப்பட்டு போயிடும். இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் பாவங்களை தீமைகளை அழித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அல்லவா, அந்த இதுல சேர்ந்து போயிடும். அதனால தக்வா என்பதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இது. பெரும் பாவங்களை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும், சின்ன பாவங்களின் மீது நிரந்தரமாக இருக்கக்கூடாது. சரி, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் நம்மோடு இருக்கக்கூடிய, அல்லாஹ் நம்மோடு இருக்கான்னா அங்கிருந்து அரசியல இருந்து இறங்கி இங்க வந்துடுறோம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அல்லாஹ்வுடைய உதவி இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பரக்கத்து நம்மிடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் மனிதனுக்கு எது தேவையோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி தருகின்றான் என்பதாக பொருளாகும். எதுவெல்லாம் அவனுக்கு சாதகமாக வேண்டுமோ அதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து கிடைக்கும் என்பதாக பொருள். அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா முத்தகீன்களோடு இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கும் கருத்தை விளங்கிக்கணும். அல்லாஹ்வுடைய உதவி இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பரக்கத்து நம்மிடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் மனிதனுக்கு எது தேவையோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி தருகின்றான் என்பதாக பொருளாகும். எதுவெல்லாம் அவனுக்கு சாதகமாக வேண்டுமோ அதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து கிடைக்கும் என்பதாக பொருள். அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா முத்தகீன்களோடு இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கும் கருத்தை விளங்கிக்கணும். அல்லாஹ் நம்மோட இருக்கிறோம், தக்வா உள்ளவனா இருக்கிறோம். அல்லாஹ் எப்பவே நானும் அல்லாஹ் ஒன்னா இருந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நிறைய விளக்கங்கள் பல தடவை சொல்லி இருக்கிறோம். அல்லாஹுடைய இந்த மகியத், அல்லாஹ் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலை, அல்லாஹ் நம் மீது தனிப்பட்ட கருணை பார்வையை ஏற்படுத்தக்கூடிய நிலை வேண்டும் என்று சொன்னால் தக்வா உடையவராக இருக்க வேண்டும். அவங்க சண்டை போட்டாலும் சரி, நீங்க சண்டை போட்டாலும் சரி, சண்டை போடக்கூடிய நேரத்தில் தக்வா உடையவர்களாக இருந்து விட்டால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். ஆக காலங்களை பற்றி சொல்லி, காலங்களிலே வரம்பு மீறக்கூடிய நேரத்திலே என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அதில் வரம்பு மீறக்கூடாது என்று எச்சரிக்கையும் செய்து, காபிர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போர்க்காலங்களிலே என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அந்த போரிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறையும் அல்லாஹ் தஆலா இங்கே சுருக்கமாக இன்னல்லாஹ் மஅல் முத்தகீன் என்ற வாசகத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றான். அத்தகைய நல்ல விளக்கங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما النسيء زيادة في الكفر يضل به الذين كفروا يحلونه عاما ويحرمونه عاما ليواطئوا عدة ما حرم الله فيحلوا ما حرم الله زين لهم سوء أعمالهم والله لا يهدي القوم الكافرين يا أيها الذين آمنوا ما لكم إذا قيل لكم انفروا في سبيل الله اثاقلتم إلى الأرض أرضيتم بالحياة الدنيا من الآخرة فما متاع الحياة الدنيا في الآخرة إلا قليل صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே,
அல்லாஹு தாலாவுடைய கிருபையால் 639வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 36 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னமன் நஸீஉ ஸியாதத்துன் ஃபில் குஃப்ர், பிற்படுத்தி வைப்பதெல்லாம் ஒரு மாதத்தை இன்னொரு மாதத்திற்கு பிற்படுத்தி வைப்பது, ஒரு மாதத்தை இன்னொரு மாதமாக மாற்றிக்கொள்ளுவது. பிற்படுத்தி வைப்பதெல்லாம் குஃப்ரிலே அதிகப்படுத்துவதுதான், அல்லாஹ்வை நிராகரிப்பதிலே அதிகப்படுத்துவதுதான். யுதல்லு பிஹில்லதீன கஃபரு, இதன் காரணமாக நிராகரிக்கின்றவர்கள் வழிகெடுக்கப்படுகின்றார்கள். யுஹில்லூனஹு ஆமன், அவர்கள் இந்த பிற்படுத்துவதை ஒரு ஆண்டிலே ஹலாலாக ஆக்குகின்றார்கள். வயுஹர்ரிமூனஹு ஆமா, அதை இன்னொரு ஆண்டிலே ஹலாலாக ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அவங்க கணக்கு படிக்கு லியுவாத்திஉ இத்தத மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி அந்த எண்ணிக்கை சரியாக ஆவதற்காக வேண்டி, நேராக ஆவதற்காக வேண்டி. ஆனால் ஃபயுஹில்லு மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தஆலா எதை ஹராமாக்கி வைத்தானோ அதை ஹலாலாக்கி கொள்ளுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சென்ற வாரமே சொல்லப்பட்டது, ஆரம்பத்திலே இந்த மாதத்தை மாற்றி வைப்பது, அதாவது பெயர் மாற்றி வைப்பது, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய 3 மாதங்கள் தொடராக புனிதமான மாதங்கள், ஹராமான மாதங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அந்த 4 மாதங்களிலே ஒரு மாதம் தனித்திருக்கின்றது, அது ரஜபு மாதம். இந்த 3 மாதங்கள் தொடராக அது புனிதமான மாதங்கள் என்பதாக வைத்துக்கொண்டு அந்த மனிதர்கள், அரபு நாட்டுக்காரர்கள் வெளியிலே செல்லுவது, சண்டை சச்சரவுகள் செய்வது, போருக்கு செல்லுவது, அடுத்தவரிடத்திலே சண்டையிடுவது, அடுத்தவருடைய பொருளை கொள்ளையடிப்பது, இதுவெல்லாம் தங்களுக்கு தாங்களே அவர்கள் விதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி செயல்களை எல்லாம் இந்த காலங்களிலே செய்யக்கூடாது என்பதாக. ஆனால் இப்படி 3 மாதங்கள் 90 நாள் தொடர்ந்து அப்படியே இருப்பது என்பது அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதனால இந்த 3 மாதங்களிலே கடைசியாக முஹர்ரம் மாதம் வருகின்றது. அந்த முஹர்ரம் மாதத்தை அடுத்து வரக்கூடிய சஃபர் என்பதாக நினைத்துக் கொள்ளுவார்கள். இந்த முஹர்ரமை சஃபராக ஆக்கிக் கொள்ளுவோம், அடுத்த வருஷம் வரும்போது அந்த முஹர்ரம் சஃபர் ரெண்டையும் சேர்த்து முஹர்ரமாக ஆக்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பத்தில் ஒரு மனிதர், பனு கினானா என்ற கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அந்த அரபியர்களுடைய மூதாதையர்களிலே ஒருவர், அவருடைய உறவினர்களிலே ஒருவர் அல்லது அவர் தந்தை கொல்லப்பட்டு விட்டார், வேறொருவரால் கொலை செய்யப்பட்டு விட்டார். இந்த கொலை செஞ்ச ஆள் யாருன்னு தெரியல. இந்த புனிதமான மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலத்திலே, அதாவது முஹர்ரம் மாதத்திலே, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் மாதத்திலே ஒரு நாள் அந்த கொலையாளி அகப்பட்டுக்கிட்டான். அதாவது கொலையாளி அவர் கண்டுகொண்டார், யாருடைய தந்தை இறந்து விட்டாரோ, கொலை செய்யப்பட்டு விட்டாரோ, அவருடைய அந்த மகன் இந்த கொலையாளியை கண்டுபிடித்து விட்டார். ஆனா இப்ப பழிக்கு பழி வாங்கணும், அதாவது அந்த ஆளை கொலை செய்யணும். இப்ப கொலை செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா இது புனிதமான மாதம் என்பதாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் சண்டை சச்சரவு செய்வதோ, கொலை செய்வதோ, கொள்ளையடிப்பதோ, வேறு எந்த தவறான காரியங்களை செய்வதோ கூடாது என்பதாக தங்களுக்கு தாங்களே ஒரு விதியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த ஆள் ஆகப்பட்டுக்கிட்டா இப்ப என்ன பண்றது, இவனை விட்டுட்டா சரி முஹர்ரம் மாசம் முடியட்டும், சஃபர் வந்த உடனே இந்த ஆளை பிடிச்சி காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா இவன் ஓடி போயிடுவான். அதுக்குள்ள இப்ப என்ன பண்றது, அந்த ஆள் இது நீண்ட நாள்களுக்கு முன்னாலே அவருடைய மூதாதையர்களே நடந்த செய்தி. அவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சது. அது படிப்படியாக தொடர்ந்து அது காலாகாலமாக இவர்களிடத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இந்த ஆரம்ப சம்பவம் சொல்லப்படுகின்றது. அந்த ஆள் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த முஹர்ரம் மாசத்துல இந்த ஆள் ஆகப்பட்டுக்கிட்டார். அதனால இந்த முஹர்ரம் மாசத்தை சஃபர் மாசமாக கருதிக்குவோம், நினைச்சுக்குவோம். முஹர்ரத்தை சஃபராக நினைச்சுக்குவோம். அடுத்த வருஷம் வரும் பொழுது 2 முஹர்ரம் மாதமாக ஆக்கிக்குவோம். சஃபர் மாசத்தை சேர்த்து முஹர்ரம் மாதமாக ஆக்கி கொள்ளுவோம். அதாவது கணக்கு என்னன்னு கேட்டா, இந்த வருஷத்துல 4 மாசம் ஹராமான மாதம், புனிதமான மாதம் என்று இருக்க வேண்டும். ஆனா இந்த வருஷத்துல 3 மாசத்தோட முடிச்சுக்குவோம். அடுத்த வருஷம் போது 5 மாசமா ஆக்கிக்குவோம். அது
இந்த விடப்பட்ட ஒரு மாசத்தை அடுத்த வருஷத்துல சேர்த்துக்குவோம் என்பதாக சொல்லி அந்த யார் காத்தில் அந்த கொலை செய்த மனிதன் கிடைத்தானோ அவனை கொலை செய்து விட்டார்கள். இப்ப புனிதமான மாதத்துல எனக்கு கொலை செய்யல அப்படின்னு அவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒரு மாதத்தை இன்னொரு மாதத்திற்கு தள்ளி வைப்பது, ஒரு மாதத்தை இன்னொரு ஆண்டுக்கு தள்ளி வைப்பது, பிற்படுத்தி வைப்பது இவங்க செய்யக்கூடிய குஃப்ர் தான். அது அல்லாஹ் சட்டத்திலே அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய விஷயமே தவிர இவர்கள் உண்மையிலேயே அதை அறிவோடு செய்யவில்லை. இவர்கள் அறிவான முறையிலே செய்து விட்டோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது குஃப்ருல் அதிகப்படுத்துவதுதான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர். இப்படி அந்த மாதத்தை தள்ளி வைப்பது, பிற்படுத்தி வைப்பது என்பது குஃப்ரிலே அதிகப்படுத்துவதுதான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதன் காரணமாக, இப்படி தள்ளி வைப்பதின் காரணமாக, பிற்படுத்தி வைப்பதின் காரணமாக யுதல்லு பிஹி அல்லதீன கஃபரு, நிராகரிக்கக்கூடிய இவர்கள் வழிகெடுக்கப்படுகின்றார்கள். அதை வழிகட்டவர்களாக, தவறான வழியில் செல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். எதனால? யுஹில்லூனஹு ஆமன், இந்த பிற்படுத்தி வைப்பதை ஒரு ஆண்டிலே ஹலால் ஆக்குகின்றார்கள். இப்ப இந்த வருஷம் அந்த முஹர்ரம் மாதத்தை ஹலாலாக ஆக்கி கொண்டார்கள். அடுத்த வருஷம் வரும் பொழுது அந்த முஹர்ரம் மாதமும் அடுத்து வரக்கூடிய சஃபர் மாதம் ரெண்டு சேர்ந்து முஹர்ரமாகவே கருதி அல்லாஹ் தஆலா எதை ஹலால் ஆக்கி வைத்தானோ அதை ஹராம் என்பதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். சஃபர் மாசம் ஹலால், ஆனா ஹராமா. வயுஹர்ரிமூனஹு ஆமன், அப்படி பிற்படுத்தி வைப்பதின் காரணமாக இன்னொரு வருஷத்தை அவர்கள் ஹராமாக ஆக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஏன்னு கேட்டா, லியுவாத்திஉ இத்தத மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தஆலா பொதுவா வருஷத்துக்கு 4 மாசத்தை ஹராம் ஆக்கி வச்சிருக்கிறான், அதாவது புனிதமானதாக ஆக்கி வச்சிருக்கிறான். 4 மாசம் ஏதோ ஒரு 4 மாசம் ஆக்கிய வேண்டியது தானே அப்படிங்கிற எண்ணத்துல லியுவாத்திஉ இத்தத மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய எண்ணிக்கை அது 4 மாசம் என்பது சரியாக வருவதற்காக வேண்டி, நேராக ஆவதற்காக வேண்டி இப்படி ஒரு வருஷத்துல ஹலால் என்று சொல்லுகின்றார்கள், இன்னொரு வருஷத்துல ஹராமாக்கி வைக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு கேட்டா, யுஹில்லு மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தஆலா எதை ஹராமாக்கி வைத்தானோ அதை இவர் ஹலாலாக்கி கொள்ளுகின்றார்கள். முஹர்ரம் மாசத்தை சபர் மாசமா நினைச்சுக்கிட்டு அந்த சஃபர் மாசத்துல எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முஹர்ரம் மாசத்துல செஞ்சா, முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கின்றான், புனிதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். சண்டை சச்சரவு செய்வது ஹராம் என்பதாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்காக வேண்டி போக வேண்டும் என்பதற்காக வேண்டி அறிக்கை கொடுத்தார்கள், சுற்றறிக்கை விட்டார்கள், சஹாபாக்களுக்கு அறிக்கை கொடுத்தார்கள். அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லுகின்றார். சில பேரு வராம வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்கள பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆனா அவங்களும் ஈமான் உள்ளவர்கள் தான். அதனால அல்லாஹ் தஆலா கூப்பிடும் போதே என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அப்படித்தான் கூப்பிடுறான். ஈமான் கொண்டவர்கள் தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நான் முதல்ல சொன்ன சஹாபாக்களை பத்தி அது மாதிரி ஈமான் கொண்டவர்களே, இதா கீல லக்கும், உங்களுக்கு சொல்லப்பட்டால், இன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால், இஸ்தாகல்தும் இலல் அர்தி, பூமியின் பக்கம் நீங்கள் ஒட்டி கொள்ளுகிறீர்கள். அப்படின்னா வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். பூமியோட ஒட்டிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? பூமியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிறீங்க, எந்திரிச்சு வெளியே வர மாட்டேங்கிறீங்க, இருந்த இடத்துல இருக்கணுங்கிறீங்க, வெளியே வர மாட்டேங்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போங்க அப்படின்னு சொன்னா, நாங்க இங்கேயே இருந்து அல்லாஹ்வுடைய பாதையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இல்லையா, அது மாதிரி அங்கேயே நாங்க இங்கேயே இருக்கிறோம், இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நினைக்கிறீங்க. இஸ்ஸாகல்தும் இலல் அர்த், பூமியின் பக்கம் நீங்கள் ஒட்டி கொள்ளுகிறீர்கள். ஏன் ஒட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன? முதல்ல சொல்லப்பட்ட காரணம், அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது, மகசூலுக்கு தயாராக இருக்கின்றது, தோட்டம் துறவுகள் எல்லாம், பிள்ளை குட்டிகள் எல்லாம் பசியால் வாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். இங்க அந்த நேரமோ காலமோ கடுமையான வெயில் காலமாக இருக்கின்றது, வறுமை நிலையில இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம போறது அவ்வளவு உசிதமாக இல்லையே என்பதாக நினைத்து பூமியோடு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொள்ளுகின்றீர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அரலீதும் பில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை கொண்டு நீங்கள் பொருந்தி கொள்ளுகிறீர்களா? இதெல்லாம் இது மகசூல் இது கெட்டு போயிடும், அறுவடை கெட்டு போயிடும், பணம் காசு வர முடியாது, வறுமையிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், பெஞ்சாதி பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, அப்படி இப்படி இதெல்லாம் துனியாவுடைய ஆசாபாசங்கள் இல்லையா? இந்த துனியாவுடைய வாழ்க்கையை கொண்டு நீங்கள் பொருந்தி கொள்ளுகின்றீர்களா? அரலீதும், நீங்கள் திருப்தி கொள்ளுகிறீர்களா, பொருந்தி கொள்ளுகிறீர்களா? பில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையை கொண்டு, மினல் ஆகிரா, ஆகிரத்தை விட, ஆகிரத்திற்கு பதிலாக.
மறுமைக்கு பதிலாக உலக வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? ஆனா உலக வாழ்க்கை என்ன தெரியுமா, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல். மறுமையை கவனித்து உலகத்தினுடைய வாழ்க்கை அற்பமானதே தவிர வேறு பொருள் கிடையாது. அற்பமான பொருளே தவிர வேறு பொருள் இல்லை. மதாஉல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய உலக வாழ்க்கையினுடைய இந்த மதா செல்வங்கள் பொருள்கள் ஃபில் ஆகிரத்தி மறுமையை கவனித்து மறுமைக்கு முன்னிலையிலே இல்லா கலீல், அது அற்பமானதே தவிர வேறு கிடையாது. எவ்வளவு பொருள் இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளவு பொருள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதி உடையவராக இருந்தாலும் சரி, அந்த மனிதர் அவர் வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் ஆகிரத்துடைய பொருளை கவனித்து ரொம்ப அற்பமானது தான் இது என்று அல்லாஹ்தாலா சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை. இதுக்கு பிறகு சில சஹாபாக்களுக்கு ரொம்ப பெரிய கவலை ஏற்பட்டு விட்டது. ஆஹா, நம்ம தப்பு செஞ்சிட்டோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் தயங்கினாங்க. அப்புறம் இந்த ஆயத்து வந்தோன்னு திரும்ப புறப்பு போயிட்டாங்க. உலகத்தினுடைய வாழ்க்கை அதாவது சிரமம், எவ்வளவு சிரமப்படுகின்றோமோ அந்த அளவுக்கு தான் ஆகிரத்தில் லாபம் உண்டு. இங்க உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுகின்ற ஈமான் இருக்க வேண்டும், ஈமானுக்கு தகுந்த அமல்கள் இருக்க வேண்டும். அந்த அமல்களோடு ஈமானோடு அமல்களோடு வாழுகின்ற ஒரு மனிதர் உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, அந்த கஷ்டம் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளவு லாபம் ஆகிறது. உலகத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்குதோ அவ்வளவு லாபம், எவ்வளவு சுகம் இருக்கின்றதோ அவ்வளவு அந்த சுகத்தினுடைய ஆகிரத்துடைய சுகம் குறைஞ்சிடும். இங்க ஒருத்தர் சாதாரணமான தரையில படுத்துங்கிறார் அப்படின்னு வச்சுங்க, அங்க ஆகிரத்துல அவருக்கு உயர்தரமான படுக்கை கொடுக்கப்படும், விரிப்பு கொடுக்கப்படும், கட்டில் மெத்தைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இங்க மெத்தையில தூங்குறாரு, இந்த அளவுக்கு ஈமான்லாம் இருக்கு, சொர்க்கத்துக்கு தான் போவார் அவர் அப்படின்னு வச்சுங்க, அவர் சொர்க்கத்துக்கு போறார். இங்க கட்டல்ல மெத்தையில படுத்திருக்கிறதுனால அங்க அந்த அளவு குறைஞ்சு போயிடும். எந்த அளவுக்கு இங்க சுகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிடும். கண்டிப்பா இவர் என்னதான் அமல் செஞ்சாலும் சரி, இங்க எந்த அளவு சுகம் இருக்கின்றதோ அந்த சுகத்தினுடைய அளவு அங்கே குறைக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ் செய்த நேரத்திலே தங்களுடைய மனைவியர்கள் பலரையும் கூட்டி சென்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் உடன் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறு வயதுடையவர்களாக இருந்த காரணத்தினால் அவங்க நடக்கிறதுக்கு ரொம்ப பலவீனமானவர்கள். அதனால ஒரு வாகனத்தின் மீது, ஒட்டகையோ அல்ல குதிரையோ, அது அந்த வாகனத்தின் மீது ஏறி தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். வாகனத்தில் ஏறி தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். முடியாததின் காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது முடியாமல் இருக்கலாம், உடல் கஷ்டமா இருந்திருக்கும், அதனால வாகனத்தின் மீது ஏறி தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல்ல தெரியாது ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, பார்க்கும்போது ஆயிஷா ஒரு வாகனத்துல ஒரு குதிரையிலயோ அல்ல ஒட்டகத்திலேயோ தவாப் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா அஜுருக்கி அலா கத்ரி நஸபிகி, உனக்கு கிடைக்கக்கூடிய கூலி எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா, நீ இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறையோ அவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீ சுகமா இப்ப தவாப் செஞ்சுட்டு இருக்கிற, மற்றவங்க நடந்து செஞ்சுட்டு இருக்க, நடக்கிறதுக்கு கஷ்டம் தானே இதுல போட. இப்ப அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுங்க, அப்படி அதாவது நடந்து போகக்கூடிய, நடந்து தவாப் செய்யக்கூடிய சக்தி இருக்கக்கூடியவர் வாகனத்தின் மீது ஏறி தவாப் செய்யக்கூடாது, செல்லாது. நின்று தொழுவதற்கு சக்தி பெற்றவர் உட்கார்ந்து தொழக்கூடாது இல்லையா, நிக்கிறதுக்கு சக்தி இருக்குது, நிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நின்று தான் தொழுவணும், ஏன்னா நிக்கிறது பரல். அதே மாதிரி தவாப் செய்யும் போது நடந்துதான் தவாப் செய்யணும், காலால் நடந்துதான் தவாப் செய்யணும், வாகனத்துல தவாப் செய்யக்கூடாது. முடியாத ஒருவராக இருந்தால் வாகனத்துல தவாப் செய்யலாம், அல்லது அவர் யாராச்சும் தூக்கிக்கிட்டு சுத்தலாம், முடியாதவராக இருந்தால் அப்படிங்கிற சட்டம் எல்லாம் இருக்கு. இப்ப அப்படி இல்லாம ஆரம்பத்தில் இவங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க, உடனே அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு அது தடை செய்யப்பட்டு இருக்கின்றது. அதனால வசதி உள்ளவர்கள், நடக்க சக்தி உள்ளவர்கள் வாகனத்தின் மீது போகக்கூடாது. அப்படியே விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தவாப் செய்யறவங்க பூரா எல்லா ஆளுக்கு ஒரு மோட்டார் பைக் எடுத்துட்டு போய் சுத்திட்டு இருப்பாங்க, யாருமே நடந்து போக மாட்டாங்க. அப்ப இதோட நெருக்கடியா போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜுருக்கி அலா கத்ரி நஸபிகி, உன்னுடைய சிரமங்களுடைய அளவுக்குத்தான் உனக்கு கூலி கிடைக்கும் என்பதாக சொன்னார். அதனால உலகத்தில் எவ்வளவு சிரமப்படுகின்றோமோ அந்த அளவுக்கு ஆகிரத்தில் லாபம் உண்டு என்பதையும் அல்லாஹ் தஆலா சொன்னான். ஈமான் உள்ள நல்ல மக்களுக்கு இது நல்ல அசர் செய்யும், நல்ல வேலை செய்யும். ஆனா சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அப்ப சஹாபாக்கள் ஈமானிலே விண்மீன்களை போன்றவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நட்சத்திரங்களை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசர் செஞ்சிருக்கும். அதனால சஹாபாக்கள் பெரும்பாலானவர்கள் புறப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா துனியாவை பற்றி நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க.
அதையெல்லாம் தெரிந்து வைத்த சஹாபாக்கள் இந்த ஆயத்தை இறங்கிய உடனே அவர்களுக்கு இன்னும் அதிகமான பயம் ஏற்பட்டு விட்டது. மத்துன்யா ஃபில் ஆখিরা இல்லா கமா யஜாலு அஹதுக்கும் இஸ்பஹு ஹாதிஹி ஃபில் யம்மி ஃபல்யன்துர் பிமா தர்ஜா. ஒரு உதாரணம் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு. உலகத்தினுடைய வாழ்க்கை ஆகிரத்தை கவனித்து மறுமையை கவனித்து எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், உங்களிலே ஒரு மனிதர் தன்னுடைய ஆட்காட்டி விரலை கடலுடைய நீரிலே நனைக்கட்டும். கடலுடைய நீரிலே நனைக்கட்டும். நனைச்ச பின்னால கடலுடைய நீர்ல இந்த விரலை விட்டுட்டு பிறகு எடுத்து பார்க்கட்டும் எவ்வளவு நீர் வந்திருக்கும், எவ்வளவு தண்ணி வந்திருக்கும். கடல் தண்ணியில இருந்து இந்த விரல்ல எவ்வளவு ஒட்டி இருக்கும், எவ்வளவு ஒட்டி இருக்கும். பல்யாந்தோர் பிமா தரிஜோ, எந்த அளவுக்கு இதுல அந்த தண்ணீர் ஒட்டி கொண்டிருக்கின்றது வந்திருக்கின்றது என்பதை பார்க்கட்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். இவ்வளவுதான் துனியா. ஆகிரத்திலே வாழ்க்கை இது கடலை போன்றது. ஆனா இந்த விரல்ல ஒட்டி இருக்கக்கூடிய தண்ணியை போன்றதுதான் துனியாவுடைய வாழ்க்கை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால உலகத்துடைய அற்பமான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இல்லா கலீல், கலீல்னா கொஞ்சம்னு அர்த்தம். கொஞ்சம்னா இந்த இடத்துல அற்பமானதுன்னு அர்த்தம். ஹகீர் என்று அர்த்தமே செய்கின்றார்கள். ரொம்ப அற்பமானதை தவிர வேறு கிடையாது என்பதாக. அதனால துனியாவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நேர்மையாக ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், அது வேறு விஷயம். ஆனா ஒரேடியாக உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது. காலைல எந்திரிச்ச உடனே அந்த கவலை தான், சாயந்தரம் படுக்க அதுக்கு அந்த கவலை தான். என்னங்க பிசினஸ்ல பெரிய பிரச்சனையா போச்சுங்க, பெரிய சிக்கல், அதனால ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. பிசினஸ்ல சிக்கல், தூக்கமே இல்லை. அப்படி அல்லாஹ்வுடைய பயம் தூக்கம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக, நரகத்துடைய பயத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய வேதனையின் காரணமாக அதை நினைத்து நான் தூங்காமல் இருந்து விட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க ஏன் தூங்கல அப்படின்னு கேட்டதுக்கு, அல்லாஹ்வுடைய பயம் என்னை தூங்க விடாமல் ஆக்கி விட்டது என்பதாக சொன்னார். நீங்கள் ஏன் தூங்குவதில்லை என்று ராபியா பஷரியாவை கேட்டாங்க. அதிக நேரம் தூங்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய நெருப்பு, நரகத்தினுடைய வேதனை என் கண் முன்னால் இருக்கின்றது என்பதாக சொன்னார். அதனால கவலை, ஒரு ஹதீஸ் முன்னாலே சொல்லி வாசிக்கப்பட்டது, கவலைகளை எல்லாம் ஒரே கவலையாக ஒரு மனிதர் ஆக்கி கொண்டால், ஒரே கவலை ஆகிரத்துடைய கவலை. மனிதன் எல்லா கவலைகளையும் ஒரே கவலையாக ஆக்கி கொண்டால், ஒரு கவலை தவிர வேறு கவலையே வரக்கூடாது. அந்த கவலை ஆகிரத்துடைய கவலை, மறுமையுடைய கவலை. நாம் மௌத்துக்கு பின்னால் என்ன ஆக போகின்றோமோ என்ற ஒரே கவலை. அந்த கவலை மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் துனியாவுடைய கவலைக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான் என்பதாக சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டா அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது? ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. அதை சொல்லுகின்றார்கள் ஒரு ஹதீஸ்ல. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் அஸ்பஹ வத்துன்யா அக்பரு ஹம்மிஹி ஃபலைஸ மினல்லாஹி ஃபீ ஷை. எவர் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் துனியாவுடைய துனியாவுடைய கவலைதான் அவருக்கு பெரிதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவரை எந்த வகையிலும் பொருட்படுத்துவதே கிடையாது. ஃபலைஸ மினல்லாஹி ஃபீ ஷை, அல்லாஹ்விலிருந்து அவர் எந்த பொருளிலும் இருப்பதில்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இவரை பற்றி பொருட்படுத்துவதே இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே கவலையே, எந்திரிச்ச உடனே முழிச்ச உடனே முதல்லயே வரக்கூடிய நினைப்பு உலகத்தை பத்தி என்று இருந்தால் அல்லாஹ் தஆலா இவரை பற்றி பொருட்படுத்துவதே கிடையாது. எப்படியோ போ, எந்த இன்னொரு ஹதீஸ்ல வரும்போது, எந்த வழியிலாவது, எந்த ஓடையிலாவது, எந்த வீதியிலாவது நீ விழுந்து நாசமாகிவிடு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக குறிப்பிடுகின்றார்கள். வமல்லம் யஹ்தம்ம லில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொல்கிறார் அந்த ஹதீஸ்ல. எவர் ஒருவர் மற்ற முஸ்லிம்களுக்காக வேண்டி கவலைப்படவில்லையோ, தனக்கு மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அடுத்த முஸ்லிம்களுக்காக வேண்டி கவலைப்படுறதே கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய வேலை என்ன, கவலை என்ன இருக்குன்னா, நானும் வாழ வேண்டும், அடுத்தவரையும் வாழ வைக்க வேண்டும், மற்ற முஸ்லிம்களும் தொழ வேண்டும், மற்ற முஸ்லிம்களும் நேர்மையாக நீதியாக இருக்க வேண்டும், மற்ற முஸ்லிம்களும் சுகமாக இருக்க வேண்டும், மற்ற முஸ்லிம்களும் தீனின்படி வாழ வேண்டும், ஷரியத்தின்படி இருக்க வேண்டும் என்பதற்காக கவலை கொண்டவர். ஒமன் லம் யஹ்தம்ம லில் முஸ்லிமீன், மற்ற முஸ்லிம்களுக்காக வேண்டி எவர் ஒரு கவலை கொள்ளவில்லையோ ஃபலைஸ மின்ஹும், அவருக்கும் அல்லாஹ் தஆலா எந்த விஷயத்திலும் இல்லை. அதான் அல்லாஹ் தஆலா பொருட்படுத்துவது கிடையாது. ரெண்டு விஷயம் சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல. காலையில் எழுந்தவுடன் கவலை துனியாவுடைய கவலை தான், அடுத்த முஸ்லிம்களுக்காக வேண்டி கவலைப்படுறது கிடையாது. தனக்கு மட்டுமே, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வயிறு, தன்னுடைய மனைவி வயிறு, தன்னுடைய மக்கள் வயிறு, அடுத்தவங்களை பத்திலாம் பிரச்சனையே கிடையாது என்று நினைக்கக்கூடியவர் எந்த அல்லாஹ் தஆலாவோட எந்த உதவியும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஆக உலகத்தினுடைய வாழ்க்கை மிக அற்பமானது
என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல உடனே சஹாபாக்கள் மிகப்பெரிய கவலை கொண்டவர்களாக பலர் சென்றார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆக செல்லாத யார் இப்படி போகக்கூடாது என்பதாக நினைத்து வீட்டிலே இருந்தார்களோ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். பல சஹாபாக்கள் புறப்பட ஆரம்பிச்சார்கள். சரி, இல்லா தன்ஃபீர் அடுத்தும் சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. அப்படி அந்த தபூக் போருக்கு நீங்கள் போகவில்லை என்று சொன்னால், இல்லா தன்ஃபிரு நீங்கள் புறப்படவில்லை என்று சொன்னால், போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் புறப்படவில்லை என்று சொன்னால், யுஅஸிபுக்கும் அஸாபன் அலீமா உங்களை நோவினை தரும் வேதனையாக அவன் வேதனை செய்வான். உலகத்திலேயே, அதுக்கு பின்னால் ஆகிரத்தில் வேற விஷயம். அல்லாஹ் தஆலா தண்டனை அளிப்பான், நோவினை தரும் தண்டனை. தண்டனைன்னு சொன்னாவே கஷ்டம். அப்புறம் அலீம் அப்படின்னு சொன்னா மூலிமன், நோவினை தரக்கூடிய தண்டனை. சாதாரணமான விஷயம் ஒண்ணு. ஒரு சாட்டையில ஒரு ஆளை அடிக்கிறான், அது வேதனை தண்டனை அப்படின்னு வச்சுங்க. ஒரு என்ன பண்றான், அவன் செஞ்ச குற்றத்துக்காக வேண்டி ஊசி எடுத்து இந்த நகை கண்டுக்குள்ள குத்துறான் ஊசியால அப்படின்னு சொன்னா இது நோவினை தரும் வேதனை. வேதனையில நோவினை தரும் வேதனை அது மாதிரி. அப்போ நீங்க போருக்கு போகாம வீட்டிலேயே சுகம் என்று உட்கார்ந்து கொண்டால் அப்படின்னு கருத்து. இல்லா தன்ஃபிரு நீங்கள் புறப்படவில்லை என்று சொன்னால், யுஅஸிபுக்கும் அஸாபன் அலீமா நோவினை தரும் வேதனையாக உங்களை அல்லாஹ் தஆலா வேதனை செய்வான். அது மட்டுமல்ல, நீங்க போகலன்னு வச்சுங்க, நீங்க இல்லன்னு சொன்னா இன்னொரு ஆளு அல்லாஹ்வுக்கு நீங்க மட்டும் தானே. வயஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் உங்கள் அல்லாத வேறு கூட்டத்தாரை உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். வேறு கூட்டத்தார் வருவாங்க. இந்த வேறு கூட்டத்தார் யார் அப்படிங்கறது கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அதாவது சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின்படி பாரசீக நாட்டுக்காரர்கள். ஏன்னா பாரசீக நாட்டுக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவருடைய ஈமான் மிகப்பெரிய வலிமை உடையதாகவும் உயர்ந்த அந்தஸ்துடையதாகவும் ஆக்கப்பட்டது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்லுகின்றார்கள். ஈமான் என்பது சுரையா என்று ஒரு நட்சத்திரம் இருக்கின்றது வானத்திலே. அந்த நட்சத்திரத்துக்கிட்டே ஈமான் இருந்தாலும் கூட இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள், அல்லது இவர்கள் அங்கே போய் எடுத்து வந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அதாவது ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அவர் பாரசீக நாட்டுக்காரர். கடைசி அங்க வந்து கடைசி மதீனா ஈமான் கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கமான சஹாபியாக இருந்தார். பாரசீக நாட்டுக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஈமான் வானிலே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தின் இடத்திலே இருந்தாலும் அங்கு போயாவது அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார். அதனால யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் உங்கள் அல்லாத வேறு சமுதாயம் என்பவர்கள் பாரசீக நாட்டுக்காரர்கள் என்பதாக. இன்னொரு அறிவிப்பின்படி, இன்னொரு சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின்படி அஹ்லே யமன் வாசிகள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. யமன் வாசிகளும் அப்படி ஈமானிலே மிகப்பெரிய உறுதி உடையவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக அப்படிப்பட்ட அந்த கௌமுகளை, மனிதர்களை, அதாவது இவங்களை எல்லாம் அழிச்சிட்டு வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இங்க நீங்க இல்லன்னு சொன்னா இன்னும் வேற மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொன்ன உடனே செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை அல்லாஹ் தஆலா மாத்திடுவான் உங்களுக்கு பதிலா. அப்படி இருக்கும்போது நீங்க போகாததுனால அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போகாததுனால அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் நஷ்டமா? வலா தலுர்ரூஹு ஷைஆ அல்லாஹ்வுக்கு நீங்கள் எந்த நஷ்டத்தையும் உண்டாக்கி விட முடியாது, எந்த இடையூறையும் உண்டாக்கி விட முடியாது. லா தலுர்ரூஹு அல்லாஹ்வுக்கோ அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கோ, அவனுக்கு என்று இருக்கின்றது, அவனுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுக்குன்னு வச்சுக்கலாம், அல்லது அல்லாஹ் ரசூலுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்க போகாததன் காரணமாக எந்த இடையூறையும் செய்து விட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தபூக் போருக்கு போகக்கூடிய அந்த தருணத்தில், அந்த காலகட்டத்தில், அந்த நாள்களுக்குள்ள ஒரு இடத்துக்கு போனாங்க. ஒரு கூட்டத்தார் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல சில மனிதர்கள் இருந்தார்கள். அந்த மனிதர்கள் இப்படி போருக்கு போவதை விட்டும் தங்களுடைய வீட்டிலே சுகமாக இருக்க வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டு இருந்து விட்டார்கள். அவர்களை குறித்துத்தான் இந்த வாசகம் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதாகவும், இந்த ஆயத்து சொல்லப்பட்டிருக்கின்றது, அருளப்பட்டிருக்கின்றது என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது நீங்க போகாததின் காரணமாக அல்லாஹ்வுக்கு எந்த இடையூறையும் நீங்கள் ஏற்படுத்தி விட முடியாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹ் தஆலா எல்லா பொருள்கள் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். அதாவது உங்களை போக்கிவிட்டு நீங்கள் இல்லாமல் வேறொரு கூட்டத்தை வைத்தும் கூட வெற்றியை உண்டாக்கி விட முடியும். நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சஹாபாக்கள் இந்த நாம் போருக்கு போய் நம் மூலமாகத்தான் இந்த வெற்றி கிடைக்கின்றது என்ற நினைப்பு அவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சஹாபாக்கள் அந்த நினைப்பு வராது, இருந்தாலும் அப்படி யாராவது 1-2 பேர் நினைக்க கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா முதலாவதாகவே அதை சொல்லி வைக்கின்றான். உங்கள் மூலமாகத்தான் வெற்றி ஏற்படுகின்றது என்பது கிடையாது, அல்லாஹ் தஆலாவுடைய உதவியின் காரணமாக உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
நீங்கள் உங்களால் தான் வெற்றி ஏற்படுகின்றது என்று நினைக்கவே கூடாது. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம், தீனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நினைப்பெல்லாம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறார். சஹாபாக்களுக்கு அந்த நிலை என்று சொன்னால், சஹாபாக்களை போன்று தீனுக்கு தியாகம் செய்தவர்கள் உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது. இனிமேல் கியாமத் நாள் வரைக்கும் வர முடியாது, எந்த மனிதனும் வர முடியாது. ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்து தீனுக்காக வேண்டி உழைப்பை நடத்தினாலும் கூட ஒரு சஹாபி செய்ய தியாகத்தை இந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் செய்ய முடியாது இல்லையா? அவர்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து தீனுக்காக நாங்கள் எப்படி செய்து விட்டோம் அப்படி செய்து விட்டோம் என்று பெருமை பேச முடியுமா? பேசக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா இங்க இல்லைன்னா இன்னொரு ஆளுங்க, அல்லாஹ் எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். அதனால மாற்றுவதற்கோ வேறு மனிதரை கொண்டோ அந்த தீனை வளர்ப்பதற்கு அல்லாஹ்வினால் முடியும். நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தியாகங்களிலே பெருமை அடிக்க கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஅய்யிது இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன் பிரஜிலின் ஃபாஜிர். ஒரு பாவம் செய்யக்கூடிய மனிதனை கொண்டு கூட அல்லாஹ் தஆலா இந்த தீனுக்கு உதவி செய்து விடுவான். முஸ்லிமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டும் கூட அல்லாஹ் தஆலா இந்த தீனுக்கு உதவி செய்வான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் பார்க்கிறோம். அடுத்தவரை கொண்டு எத்தனையோ உதவிகள் இந்த தீனுக்கு வந்து கொண்டு இருக்கின்றன, அதை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் முஸ்லிம் ஆவதற்கு காரணமாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள். முஸ்லிம்கள் அல்லாதவர்களின் காரணமாக மற்றவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுகின்றார்கள். இதுவும் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய வேலை. அதனால பெருமை அடிக்க கூடாது, நீங்கள் தான் இந்த தீனை காப்பாற்றுகிறீர்கள் என்பதாக நினைக்க கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆனா அப்படி செஞ்சாச்சு போகாவிட்டால் தண்டனை, கடுமையான தண்டனை இருக்கின்றது என்பதை விளங்கிக்கொள். நீங்க போகாவிட்டா வேறொரு கூட்டத்தை வேறொரு மனிதை அல்லாஹ் தஆலா உண்டாக்குவார் அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்ல, உண்டாக்கிட்டோம், அதனால பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கிறோம். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை உண்டு. அதுதான் மேல சொன்ன அல்லாஹ் தஆலா, இல்லா தன்ஃபிரு யுஅஸிபுக்கும் அஸாபன் அலீமா. நீங்கள் புறப்படவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களை நோவினை தரும் வேதனையாக அல்லாஹ் தஆலா வேதனை செய்வான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இல்லா தன்சுரு, அல்லாஹ் தஆலா அவனே நாடித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது தன்னுடைய நபிக்கும் சஹாபாக்களும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். நீங்க அந்த உதவி செய்யல. அதற்கு இன்னொரு உதாரணத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு. நீங்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால், அவருக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் ஃபகத் நஸரஹுல்லாஹு, திட்டமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செய்து விட்டான். இதுக்கு முன்னால் நிறைய உதவி செஞ்சிருக்கிறான், அதையெல்லாம் நினைச்சு பாருங்க என்று சொல்லுகின்றான். முன்னால் அல்லாஹ் தஆலா நிறைய உதவி செஞ்சிருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த உதவிகள் என்னென்ன உதவிகளை எல்லாம் அல்லாஹ் செய்திருக்கின்றான் என்று நினைத்து பார்த்து, நம்ம செஞ்சாதான் உதவி செஞ்சாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை செய்ய முடியும், தப்லீக் செய்ய முடியும், இல்லன்னா செய்ய முடியாது அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. இதுக்கு முன்னால ரசூலுக்கு என்னென்ன உதவியை நாம் செய்திருக்கின்றோம், அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அதை யோசனை பண்ணி பாருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றான். அதுல பல விஷயங்களை இங்கே சொல்லுகின்றான். அந்த நிகழ்ச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நிகழ்ச்சி. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனார்களே, அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகின்றான். அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய உதவியை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். இல்லா தன்சுருஹு, அவருக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் ஃபகத் நஸரஹுல்லாஹு, அவருக்கு அல்லாஹ் திட்டமாக உதவி செய்து விட்டான். எப்ப? இது அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு, காபிரானவர்கள் அவரை வெளியாக்கிய நேரத்தில், மக்காவிலிருந்து மக்காவை விட்டு வெளியாக்கிய நேரத்தில். இது அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு, காபிரானவர்கள் அவரை வெளியாக்கிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா செய்த உதவி, அல்லாஹ் தஆலா உதவி செய்து விட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார். என்ன உதவி செஞ்சான் அல்லாஹ் தஆலா? எவ்வளவு பெரிய உதவி, அது சரித்திரம் முன்னால நிறைய சொல்லி இருக்கிறோம். ஹிஜ்ரத் போன சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்ற அந்த சம்பவம், மக்காவாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், இவரை எப்படியாவது தடை செய்ய வேண்டும், அல்லது இவரை ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் செஞ்சாங்க, முடியல. கடைசியா மக்காவாசிகள் எல்லாம் சேர்ந்து தாருன் நத்வா என்ற ஒரு சங்கத்துல, ஒரு மன்றத்துல கூடி ஆலோசனை செஞ்சாங்க. என்ன அந்த ஆலோசனையுடைய கடைசியில சொல்லப்பட்ட விஷயம், அவங்க முடிவு செய்த விஷயம் என்னன்னு கேட்டா, 3 விஷயத்துல ஒன்னு செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்ல இங்கே சொல்லி காட்டுகின்றான். இல்ல, அது வேற ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். வ இது யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக வ யம்குரூன வ யம்குருல்லாஹ் என்ற ஒரு ஆயத் அல்லாஹ் தஆலா அருளுகின்றார், சொல்லி காட்டுகின்றார். வ இது யம்குரு பிகல்லதீன கஃபரு, காபிரானவர்கள் உமக்காக வேண்டி சூழ்ச்சி செய்த நேரத்தை நினைவு கூர்ந்து பார்ப்பீராக. என்ன சூழ்ச்சி செஞ்சாங்க? லியுஸ்பிதூக,
உம்மை அவர்கள் ஒரு வீட்டிலே தடுத்து நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் செஞ்சிடணும். அவரை ஒரு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிடணும், வெளியே வராம அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு முடிவு பண்ணாங்க. உம்மை அவர்கள் தடுத்து நிறுத்தி விட வேண்டும், ஒரு வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவ் யக்துலூக அல்லது உம்மை கொலை செய்து விட வேண்டும் என்றும், அவ் யுஹ்ரிஜூக அல்லது உம்மை நாடு கடத்தி விட வேண்டும் என்றும். மூணு அபிப்பிராயங்கள் வந்துச்சுங்க. மூணு அபிப்பிராயம். கடைசியில இந்த மூணுல அவரெல்லாம் அடைச்சு வச்சா அவங்க ஆதரவாளர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாம் கதவெல்லாம் உடைச்சு வெளியே கொண்டு வந்துருவாங்க. அதனால அது சரியா வராது. நாடு கடத்தினா நம்ம நாட்டில் இருக்கிறத பார்த்தா அங்க வேற போய் பிரச்சாரம் செய்வார், அங்க இருக்கிறவங்களும் அப்புறம் முஸ்லீம் ஆயிடுவாங்க, அதுவும் சரியா வராது. அதனால கத்தல் செய்யறதான் கொலை செய்யறதான் கடைசி முடிவு அப்படின்னு அபூ ஜஹல் சொன்னதை ஆமோதித்தார்கள், ஒப்புக்கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் சைத்தான் ஒரு பெரிய ஷைக் மாதிரி பெரிய தாடி வச்சு தலப்பா கட்டிலாம் வந்து உட்கார்ந்து இருந்தான். அந்த சைத்தான் யாரு, நீங்க யாருன்னு கேட்டாங்க. மனித வடிவத்தில் வந்திருக்கிறான். நீங்க யாருன்னு கேட்டாங்க. அங்க இருந்தவங்க அபூ ஜஹல் கேட்டான், நான் ஷெய்க் நஜித் தேசத்துடைய ஷெய்க் அப்படின்னு சொன்னார். நஜித் நாட்டிலிருந்து மக்காவுக்கு பக்கத்தில் நஜித் என்று ஒரு ஊர் இருக்குது, இப்போ இருக்குது. அந்த நஜித் ஊர்ல இருந்து வந்த பெரியவர் நான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால யாராவது சைத்தா வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா அவருக்கு ஷெய்க் நஜித்னு சொல்றது இவர் ஷெய்க் நஜித் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நஜித்ல இருந்து நான் வந்திருக்கிறேன், நீங்க இந்த மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி என்னென்ன அபிப்பிராயம் ஆலோசனை செய்யறதா கேள்விப்பட்டேன், என்னுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு. அப்படியே நல்லது. அப்ப அபூ ஜஹல் சொன்னா, நீ கத்தல் செய்யறதுதான் நல்லது, அதான் முடிவு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஷெய்க் நஜித் சொன்னாரு, கரெக்டான விஷயம், இது தவிர வேற எதையும் நீங்க எடுக்காதீங்க, இதுதான் சரி, அவர் சொன்னதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சார் இந்த ஷெய்க் நஜித். அப்புறம் வந்துட்டார். பிறகு அந்த முடிவின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல தங்கி இருந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த நேரத்தில் அந்த வீட்டுல தங்கி இருந்தாங்க. உடனே அந்த இரவு நேரத்தில் அல்லாஹ் தஆலா நீங்க ஹிஜ்ரத் புறப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்துட்டான். உடனடியாக புறப்பட வேண்டிய சூழ்நிலை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை எழுப்பி அமானித பொருள்களை எல்லாம் யாரிடத்தில் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், யாரிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும் என்பதாக சொல்லி விவரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த படுக்கையில அவங்கள படுக்க வச்சு போத்தி விட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது சூழ்நிலை எப்படி இருக்குது, வெளியே வாசல்ல ரெண்டு ஓரத்திலையும் அந்த வாலிபர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு கபீலாவில் இருந்து ஒரு மனிதர் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தாக்க வேண்டும். யார் அவரை முதலிலே வெட்டினார் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அவர் போயிடணும் தீந்திரணும், ஆனா யார் முதல்ல வெட்டினார்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்லாம் திட்டம் போட்டு பேசிக்கிட்டு ரெண்டு ஓரத்திலே அப்படி வரிசையா நிக்கிறாங்க. ஆளுங்க வாழை வச்சுக்கிட்டு உருவிக்கிட்டு ரெடியா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க, எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் உத்தரவு கொடுத்தா வெளியே போங்கன்ட்டு. எப்படி இருக்கும், அதுதான் ரசூலுங்கிறது, வெளியே போக உத்தரவு கொடுத்தான். ஆனா அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொன்னா வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சொன்னாங்க யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக மினல் முர்சலீன் என்பதில் ஆரம்பிச்சு ஃபஅஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் என்பது வரைக்கும் ஓதுனாங்க. ஒரு பிடி மண் எடுத்தாங்க, அதை ஓதி அப்படி எரிஞ்சாங்க. எரிஞ்ச உடனே அவருடைய எல்லாருடைய கண்களிலும் அது பட்டது, எல்லாருடைய கண்களிலும் பட்டது. எல்லாம் கண்ணை கசக்கி கண்ணை திறக்க முடியல. அந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. போய் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுல இருந்தாங்க. கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க. போனாங்க, ஊருக்கு வெளியே போய் நின்று சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைப்படி நான் இந்த புனிதமான நகரை விட்டு நான் போகின்றேன். ஆனா உலகத்திலே எனக்கு பிரியமான ஊர் இந்த ஊர் தான். எனக்கு பிரியமான இந்த நகரத்தை விட்டும் நான் செல்லவிருக்கின்றேன். யா அல்லாஹ், நீ உனக்கு பிரியமான ஊரிலே என்னை நீ குடியிருத்தாட்டுவாயாக அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க துஆ. இன்னி லாஹ்ருஜு மின்க, மக்காவை பார்த்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கா நகரமே, இன்னி லஅஹ்ருஜு மின்க, உன்னை விட்டு நான் புறப்படுகின்றேன். வ இன்னி லஅலமு அன்னகி அஹப்ப பிலாதில்லாஹி வ அக்ரமுஹா அலல்லாஹ், எனக்கு நன்றாக தெரியும் நீ அல்லாஹ் தஆலாவுடைய ஊர்களிலேயே ரொம்ப பிரியமான ஊர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஊர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப மகத்துவம் கண்ணியம் ஊர் நீ. வலௌலா அன்ன அஹ்லகி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து, உன்னுடைய இந்த ஊர்வாசிகள் மக்காவை பார்த்தே, அந்த ஊரை பார்த்தே சொல்லுகின்றார்கள், இந்த உன்னுடையவர்கள் உன்னிலே இருக்கக்கூடியவர்கள் என்னை வெளியாக்கி இருக்கவில்லை என்று சொன்னால் நான் வெளியாகி இருக்க மாட்டேன். அவங்க எங்க வெளியாக்குனாங்க, அவங்க வெளியாக்கலையே. இங்க அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் அவரை வெளியாக்கிய பொழுது அந்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தா ரசூலுல்லாஹ்வால போனாங்க வெளியே. அவங்க பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளினாங்களா, நீங்க போயிடுங்க வெளியே, முகமது இங்க இருக்காதீங்க, போயிடுங்க வெளியே, அப்படியே தள்ளுறாங்க. ஆனா அர்த்தம் அப்படித்தானே வருது, அஹ்ரஜஹுல்லதீன. ஆனால்
அர்த்தம் என்ன கேட்டா, உண்மையிலே அப்படித்தான். கருத்து என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போக வேண்டும் என்று மறைமுகமாக நிர்பந்தம் செய்தவர்கள் மக்காவாசிகள். சொன்னால் நீங்க வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. வெளியே போகலன்னா உங்களை கொலை செஞ்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அவங்க தான் வெளியாக்குறாங்க. உண்மையிலேயே வெளியாக்குறது அவங்க தான். ஆனா வெளியாக்குறது வெளித்தோட்டத்துல பார்த்தா ரசூலுல்லாஹா போனாங்க, அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அதனாலதான் ஒரு சட்டம் கூட சொல்வார்கள். இதுல இருந்து, இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சட்டம், ஷரியத்துடைய சட்டங்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமானவை. ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், அதிலிருந்து இன்னொரு சட்டத்தை எடுப்பார்கள். ஒரு மனிதன் என்ன பண்றான், ஒரு ஆளை கூப்பிட்டு அவனை போய் கொலை செஞ்சுட்டு வந்துரு அப்படிங்கிறான். கொலை செய்யலைன்னா உன்னை கொலை செஞ்சு போடுவேன் அப்படிங்கிறான். அவன் நீ கொலை செய்யலைன்னா உன்னை கொலை செஞ்சிருவேன். இப்ப நாட்டில் நடக்கிறது தான் அது. அவனை கொலை செய்யலன்னு சொன்னா உன்னை நான் கொலை செஞ்சிருவேன், உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். இவன் போய் அவனை கொலை செஞ்சுட்டு வந்துடுறான் இன்னொரு ஆளு. இப்ப இவன் சொன்னான் பாருங்க, கொலை செய்ய சொல்லி சொன்னானே, இவன் குற்றவாளியா அவன் குற்றவாளியா? இப்ப ஒருத்தனை கொலை, இஸ்லாமிய சட்டப்படிக்கு ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டால் கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும். பழிக்கு பழி, கிசாஸ் என்பதாக சொல்லப்படும். இப்ப பழிக்கு பழி வாங்குறதுல அவனை கொலை செய்ய வேண்டுமா இவனை கொலை செய்ய வேண்டுமா? கொலை செஞ்சவன் அவன் தான். இவன் சொல்றான் நான் கொலை செய்யலையே அப்படிங்கிறான். நீ சொன்னையா இல்லையா? நான் சொன்னேன், அவன் ஏன் போய் கொலை செஞ்சான் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்க. அவன் ஏன் கொலை செஞ்சான், நான் சொன்னா கொலை செய்யணுமா அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்க, மாட்டிக்கிட்டான்னா இப்ப என்ன பண்றது? இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம் என்ன கேட்டா, ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட வேண்டும். ஏன்னு கேட்டா, இவன் காட்டினவன், வழிகாட்டினவன், அவன் போய் கொலை செஞ்சான், அவனுக்கும் அவன் மீதும் குற்றம், இவன் மீதும் குற்றம். அது மாதிரி இங்க நிர்பந்திக்கப்பட்டு, அதாவது வெளியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டை விட்டு வெளியே போவதற்கு காரணம் யாருன்னு கேட்டா இந்த காபிர்கள் தான். அதனால அல்லாஹ் தஆலா அஹ்ரஜஹுல்லதீன, அந்த நபி அவர்கள் வெளியாகிய நேரத்தில் அப்படின்னு சொல்லல, இது அஹ்ரஜ வெளியாக்கிய நேரத்தில், ஹு அவரை, நபியை, அல்லதீன கஃபரு காபிரானவர்கள் வெளியாக்கிய நேரத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க துஆவுல, வலவுலா அன் அஹ்லகி அஹ்ரஜூனி, மக்காவே, ஏ மக்கா நகரமே, உன்னுடையவர்கள், உன்னிலே வசிக்கக்கூடிய அந்த மக்கள் என்னை வெளியாக்கி இருக்காவிட்டால் மா ஹரஜ்து, நான் வெளியாகி இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம இன்னக தஅலமு அன்னஹும் அஹ்ரஜூனி, யா அல்லாஹ் இவர்கள் தான் என்னை வெளியாக்கினார்கள் என்பதை நீ நன்கு அறிவாய். அஹ்ரஜூனி மின் அஹப்பில் பிலாதி இலைக்க, எனக்கு ரொம்ப பிரியமான ஊரை விட்டும் இந்த மக்காவாசிகள் தான் என்னை வெளியாக்கினார்கள் என்பது உனக்கு தெரியும். ஆகவே அஸ்கின்னி அஹப்பல் பிலாதி இலைக்க, உனக்கு பிரியமான ஊரிலே என்னை நீ குடியிருத்தாட்டுவாயாக, கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா மதீனாவை கொண்டு போய் சேர்த்தா, மதீனா அல்லாஹ்வுக்கு பிரியமான ஊர் அப்படின்னு அர்த்தம். ஆனா துஆ செய்யும் போது ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, மக்காவாசிகளுக்கு கொடுப்பதை விட 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவாசிகளுக்கு தருவாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அவர்களுக்கு ஒரு மரக்கால் தருவாயாக, இவருக்கு 2 மரக்கால் தருவாயாக என்று சொன்னார்கள். இப்போ நம்ம பார்க்கலாம், மக்காவை விட மதீனா செழிப்பா இருக்கு, மதீனா மிக செழிப்பாக இருக்கும். மக்காவாசிகளை விட மதீனாவாசிகள் ரொம்ப அதாவது ரொம்ப மிருதுவானவர்களாக இருப்பார்கள், ரொம்ப தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இல்லா தன்சுரூஹு, அவருக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னால், ஃபக்கத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செய்து விட்டான் திட்டமாக. இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, காபிரானவர்கள் அவரை வெளியாக்கிய நேரத்தில் உதவி செய்து விட்டான் என்று சொல்லி, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த கார சௌர் என்ற குகையில தங்கி இருந்த நிகழ்ச்சியை அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை பார்ப்போம். இந்த ஆயத்தில் இதனுடைய ஆரம்பம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது, இல்லா தன்சுரூஹு, அவருக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போருக்கு புறப்படுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். போருக்கு புறப்படாமல் இருந்து அவருக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால், போருக்கு புறப்படாததின் காரணமாக உங்களுடைய உதவி அவருக்கு கிடைக்கவில்லை என்றாலும், ஃபக்கத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னமே அவருக்கு உதவி செய்து விட்டான். எப்போ? இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் காபிர்கள் அவரை வெளியாக்கிய நேரத்தில், மக்காவை விட்டும் வெளியாக்கிய நேரத்தில். சென்ற வாரம் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அதாவது ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். வைதி யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யக்ருஜூக என்ற ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த மக்காவாசிகள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வகைகளிலே முயற்சித்தார்கள் 13 ஆண்டுகளாக. ஆனால் முடியவில்லை. கடைசியாக ஒரு மீட்டிங் அவர்கள் போட்டது தாருன் நதுவா என்ற ஒரு மன்றத்திலே. அதில் 3 முடிவுகளை செய்தார்கள். 3 முடிவுகளில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதாக. அவரை வீட்டுக்குள்ளே சிறை வைத்து விட வேண்டும், அல்லது அவரை கொலை செய்து விட வேண்டும், அல்லது நாடு கடத்தி விட வேண்டும். இந்த 3 விஷயங்களிலே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதாக முடிவெடுத்தார்கள். ஆனால் கடைசியாக அபூ ஜஹல் சொன்னான், கொலை செய்வதுதான் உத்தமமானது என்பதாக சொல்லி முடிவு செய்யப்பட்டது. ஆனால் யாராவது ஓரிருவர் சென்று கொலை செய்யக்கூடாது. நம்முடைய மக்காவில் இருக்கக்கூடிய கபீலாக்களில் குடும்பத்தார்களிலே ஒரு குடும்பத்தில் ஒரு வீரர், ஒரு வாலிபர் வர வேண்டும். எல்லோருமாக சேர்ந்து ஒரே நேரத்தில் அவரை கத்தல் செய்ய வேண்டும். அது அவர் காலை நேரத்தில், அதிகாலை நேரத்திலே வெளியே வருவார் வீட்டிலிருந்து. அந்த நேரத்தில் எல்லோருமாக சேர்ந்து அவரை தீர்த்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதன்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்த வீட்டிற்கு வெளியே இவர்கள் நின்று கொண்டார்கள். இரவு முழுவதும் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நடு நிசி நேரத்திலே அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தான் வெளியே போக சொல்லி. 2 வருஷமா நிக்கிறாங்க, கையில கத்தி வச்சுக்கிட்டு ரெடியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியே போக சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தான். அல்லாஹ் போக சொன்னா போக வேண்டியதுதான். அப்புறம் அதுக்கு தடையெல்லாம் கிடையாது, எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவர் இன்னொருத்தர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சம்பவம் நீளமானது சொல்லி இருக்கிறோம் முன்னாலே. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானித பொருள்களை எல்லாம் சொல்லி இன்னின்னாருக்கு கொடுக்க வேண்டும், கொடுத்து விட்டு நீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியானாங்க. சூரை யாசீன்ல ஆரம்பத்திலிருந்து வஹும் லா யுப்சிரூன் என்ற அந்த ஆயத்து வரைக்கும் ஓதி ஒரு பிடி மண்ணை எடுத்து அவர்களை நோக்கி எறிந்தார்கள். அது எல்லாருடைய கண்களிலும் வாய்களிலும் பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க அங்கதான் நிக்கிறாங்க, கண்ணை கசக்கிட்டு நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டுக் கொண்டு மக்காவை விட்டு வெளியே வந்தார்கள். சென்ற வாரம் அந்த விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டது. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, காஃபிரானவர்கள் அவரை வெளிப்படுத்திய நேரத்தில், வெளியாக்கிய நேரத்தில் என்று குறிப்பிடுகின்றான். அவங்கள வெளியாக்குனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வெளியே போனாங்க, தானா போனாங்க. இப்ப இது ஹரஜ அப்படின்னு சொல்லணும். இது அஹ்ரஜ, வெளிப்படுத்திய நேரத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த மண்ணை விட்டு போறதுக்கு பிரியம் கிடையாது, மக்காவை விட்டு போறதுக்கு பிரியம் கிடையாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள். ஏ மக்காவே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களை விட நீதான் எனக்கு ரொம்ப பிரியமான. என்னுடைய கவுமுகள் மட்டும் என்னை வெளியாக்கி இருக்காவிட்டால், ஏன்னா அவருடைய நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இப்ப வெளியே போறது. ஒரு வகையில அந்த ரங்கத்துல ஹகீகத்துல உண்மையில பார்த்தா அவங்க தான் வெளியாக்குனாங்க அப்படின்னு வரும். அவங்க தான் வெளிப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய கவுமுகள் என்னை வெளியாக்கி இருக்காவிட்டால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்பதாக சொன்னார். அதை அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறார். இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, காஃபிரானவர்கள் அவரை வெளிப்படுத்திய நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்தான். என்ன உதவி செய்தான்? சானியஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார், அந்த குகையிலே, சௌர் என்ற அந்த குகையிலே அவ்விருவரும் இருந்த நேரத்தில் இருவரில் ஒருவராக அவர் இருந்த நேரத்தில் அவருக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இங்க வரலாறு நமக்கு தெரியும், இருந்தாலும் சுருக்கமாக அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தஃப்சீர்கள்ல அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு சென்ற அந்த வரலாறு மிக விரிவாக எழுதப்படுகின்றது பல தஃப்சீர்களிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதுமே ரெடியா இருந்தாங்க. எப்போ நம்ம ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னார்களோ அந்த நேரத்திலிருந்து தயாரா இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்து புறப்படுங்கள் என்பதாக சொன்னார்கள். புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார். அவர் தன்னிடத்தில் இருந்த எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்த 6000 திருகங்கள் இருந்தன. ஒரு திருகத்தை கூட வீட்டில் வைக்கல. தன்னுடைய பிள்ளைக்கு வேணும், அவருடைய தகப்பனார் இருக்கிறாரு, அபூ குஹாஃபா, யாருக்கும் வைக்கல. அத்தனை பொருள்களையும் அப்படியே மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டார், 6000 திருகங்களை. சரி, சாப்பாட்டுக்காக வேண்டி அங்கே ரொட்டி கிட்டி ஏதோ இருந்தது, இருக்கக்கூடிய பொருள் இருந்தது கொஞ்சம்.
அதை ஒரு பாத்திரத்திலேயோ அல்லது துணியில போட்டு கட்டினாங்க, ஒரு பையில போட்டு. அதை கட்டுவதற்கு கயிறு இல்லை, ஒரு பைய, அந்த பைய அந்த சாப்பாடு பொருட்டி கிட்டி அதை வச்சு போட்டு அதை கட்டுறதுக்கு கயிறு இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்ப அந்த வீட்டில் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய இடுப்புல கட்டக்கூடிய ஒரு ஒட்டியானம், அது துணியில அல்லது வாரில், அதாவது தோல்னால ஆக்கப்பட்டிருக்கும், அதை எடுத்து கழட்டி, அது அந்த காலத்துல பெண்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணமாக இருந்தது. அது ரெண்டாக கிழிச்சாங்க, நேரா கிழிச்சு ஒன்றை அந்த சோத்து மூட்டையில கட்டி கொடுத்தாங்க. அதனால அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயரும் சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜாத்துன் நிதாகைன், நிதாக் என்று சொன்னால் ஒட்டியான, இடுப்புல கட்டக்கூடிய அந்த பொருளுக்கு சொல்லப்படுது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த ஒரு நிதாக், ஒரு ஒட்டியானத்தை ரெண்டாக கிழித்து தன்னுடைய இடுப்பிலே ஒன்றை கட்டிக்கொண்டார், இன்னொன்றை சோத்துக்கு கட்டி கொடுத்தார், மூட்டைக்கு. அதனால ஜாத்துன் நிதாகைன் என்பதாகவே அவருக்கு சிறப்பு பெயர் ஒன்று சொல்லப்படும். இப்ப போறாங்க, போகும்போது அல்லாஹுடைய உத்தரவுப்படி அந்த கார சௌர் என்ற அந்த குகைக்குள்ளே போக வேண்டும் என்பது அல்லாஹுடைய உத்தரவு. சரி, அங்கிருந்து வெளியே போய் அந்த மலை மீது ஏறி, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த மலை எவ்வளவு உயரத்தில் இருக்குது, அந்த குகை எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் போனவங்க பார்த்திருப்பாங்க. நம்ம நாட்டு ஹாஜிகள்லாம் பெரும்பாலும் போறதில்லை, ஏன்னா அது ரொம்ப உயரம், மேல போறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். போயிட்டு வர்றதுன்னா ஒரு அரை நாள் மொத்தமா செலவாயிடும். அதனால ஏறக்கூடிய சக்தி உள்ளவங்க தான், வாலிபர்கள் தான் ஏற முடியும், வயசானவங்கலாம் ஏற முடியாது, ரொம்ப உயரமா இருக்கும். கீழே இருந்து பார்த்தா கூட அந்த குகை தெரியாது. அந்த குகை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, சரித்திரத்தில் குறிப்பிடுகின்றார்கள், அந்த குகைக்குள்ள போனவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் தான். அதுக்கு பின்னால் அந்த குகைக்குள்ள யாராவது போனார்களா அப்படிங்கிறது கூட தெரியாது. ஏன்னா போக முடியாத, மனிதர்கள் நுழைய முடியாத குகை அது. போறவங்க கூட வெளியே நின்று தான் பார்த்துட்டு வராங்க, உள்ள போக முடியாது. ஹிரா குகை இருக்குதே, அதுல உள்ள போலாம், அது சின்னதுதான், அது ஒரு ஆள் குனிஞ்சு போலாம் உள்ள. ஆனா சௌர் குகையில உள்ள போக முடியாது, அந்த மாதிரி உள்ளது. சரி, இப்ப அவங்க போறாங்க, போகும்பொழுது சில வேலைகள்லாம் செஞ்சாகணும். எதிரிகளுடைய கண்களில் படாமல் ஒளிய வேண்டும், இவங்களுக்கு சாப்பாடு வேணும், இங்கிருந்து மதீனாவுக்கு போய் சேரணும். கொஞ்ச தூரம் அல்ல, அது 400 சொச்சம் கிலோமீட்டர், அங்கிருந்து 450 கிலோமீட்டர், இத்தனை தூரத்தை கடந்து போகணும். இதுக்கெல்லாம் ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல்ல திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகன் அப்துல்லா அல்ல அப்துல் ரஹ்மான் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, பகல் நேரங்களில் நாங்க இந்த மாதிரி அந்த குகையில போய் ஒளிஞ்சிருப்போம், சௌர் குலைய தவிர அந்த குகையில ஒளிஞ்சிருப்போம். நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, பகல் நேரங்கள்ல இப்படியே வெளியே ஊருக்குள்ள போகணும், ஜனங்க என்ன பேசிக்கிறாங்க எங்களை பத்தி அப்படிங்கறத தெரிஞ்சு ராத்திரிக்கு எனக்கு சொல்லணும், எங்களுக்கு சொல்லணும் அந்த விஷயத்தை. அஸ்மாவிடத்துல சொன்ன, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்துல சொன்னாங்க, நீ அப்படியே சில வேலைகள்ல ஏதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னு சொன்னா அதை இரவு நேரத்துல எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், இரவு நேரத்துல தான் நீ வரணும், பகல் நேரத்துல போறதே கஷ்டம், இப்போ இவ்வளவு வசதியா ஏற்பட்ட நேரத்திலேயே இரவு நேரத்துல எங்களுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கணும், நாங்க ஒரு 3 நாள் அங்க இருப்போம் என்றெல்லாம் சொல்லி வைத்திருந்தார்கள். பிறகு அவர்களுடைய அடிமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ஒருவர் இருந்தார், ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்பது அவருடைய பெயர். ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவரிடத்தில் சொன்னார்கள், நீ நம்ம ஆடுகள்லாம் எப்பொழுதுமே மேய்க்க போற, நீ அதே மாதிரி எப்பொழுதும் போல அந்த ஆடுகளை ஓட்டிக்கிட்டு நீ அந்த மலைக்கு வரணும், மேல காலையில ஓட்டிட்டு மேல வந்துடணும், வந்துட்டு அந்த ஆடுகள்ல பால் கறந்து எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க சாப்பிட்டுக்குவோம் என்று ஆமிர் இப்னு ஃபுஹைராவிடத்துல சொல்லி வைத்தார்கள். பிறகு மதீனாவுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி, மதீனாவுக்கு போறதுக்கு வழி தெரியணும், ஏன்னா அப்ப கரடுமுரடான பாதைகள் இருந்தன, மக்கள் போய் வந்து கொண்டிருந்த ஒரு பாதை, மதீனாவுக்கு 2 வழி இருந்தது அந்த காலத்துல. ஒரு வழி மக்கள் எல்லாம் எப்பவுமே பெரும்பாலும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, இன்னொரு வழி அதிகமாக போக மாட்டார்கள் மனிதர்கள், ஏன்னா அந்த பக்கம் போனா சில கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள், இருக்கிறதெல்லாம் அடிச்சு பிடிங்கிட்டு விட்டுருவாங்க, அதனால வழிப்பறி கொள்ளைக்காரர்களுக்கு பயந்து அந்த பக்கம் போக மாட்டாங்க. சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி வச்சிருந்தாங்க, அது நம்மால் முஸ்லிம்கள்ல யாருமே இல்லை அந்த மாதிரி. அதனால முஷ்ரிக்குகள்ல ஒரு மனிதர், அவர் நல்ல வழி தெரிந்தவர், ஆனால் நம்பிக்கைக்குரியவர், அவரிடத்தில் ஏற்பாடு செய்து சொல்லிவிட்டு வந்திருந்தார்கள், நாங்க கூப்பிட்டு அனுப்புவோம், அந்த நேரத்தில் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு.